இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவும் சீனுவும் தனத்தை தேடி வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது நம்ம பொள்ளாச்சிக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எந்த இடம் ஒழுங்கா லொக்கேஷனை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்துட்டு, என்ன இது எஸ்ஆர் ஹோட்டலு லாட்ஜுன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு, தானே அங்கேயா இருக்கா, இப்போதைக்கு இதை என்கிட்ட சொல்ல வேணாம், சொன்னால் டென்ஷன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கட் பண்ணு லெஃப்ட் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருவோன்ற மாதிரி மாயா சமாளிச்சே கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு கோச்சும் தினமும் ஒருத்தங்க பேசிட்டு மொபைல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்ச மணிக்கு அவங்க ஆளுக்கு படுத்து தூங்கிடுறாங்க. கோச்சுக்கு வந்துட்டு என்னடா இவ இன்னும் சூசை குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மணிக்கே வந்துட்டு படுத்திருக்காரு. எங்கிட்ட வந்துட்டு அதே ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து இறங்கிடுறாங்க. என்ன இது ஏதோ ஹோட்டல் மால் இருக்குது அப்படின்னு சொல்ல, லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ தனியாக காலேஜில் தானே தங்கியிருக்கேன்னு சொன்னால், இப்போ என்ன ஏதோ ஒரு லாட்ஜு கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குதுப்பா, உள்ளே போய் என்ன எதுன்னு பார்க்கலாம், இங்கேயே பேசிகிட்டு இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு போகிறாங்க. பார்த்தா ரிசப்ஷனில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஊற்று பார்த்தா அங்கே தான் ஒருத்தர் குடிகாரர் இருந்தாமல, குடிச்சிட்டு பாட்டு போல உளறிட்டு இருக்கான். இங்கே யார் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்ல, நான் தான் ரிசப்ஷனிஸ்ட்டு, நான் தான் மேனேஜரு, எல்லாமே இங்கே நான் தான், முதலாளி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கேன். இவங்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் அங்கே இருக்கிற ரிஜிஸ்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சீனு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நேமா பார்த்துடுறாரு. கார்த்திக்கு தனம் அப்படி பார்த்தது உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்காரு. சே தனம் நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட ஆதார் கார்டு அவங்களுக்குள்ளே இருக்குது, அதை மாயா எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அந்த நேமை பார்த்த மணிக்கே வந்துட்டு சீனு ஒரு மாதிரி கோவத்திலே நின்றுக்கிட்டு இருக்க, சரி ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆகாதில்ல, வா நம்ம போய் முதல்ல அவங்கள போய் தடுத்து நிறுத்தலாம், ஏதாவது நடந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா போகிற நேரத்தில் திடீர்னு போலீஸ் சவுண்டு கேட்குது. நீ எதுவும் பேனிக் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாக நார்மலாக நின்று, நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணோன்னா அவங்க சந்தேகப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, போலீஸும் வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. இங்கே நாங்கள் ரைடுக்கு வந்திருக்கோம், ஏதோ தப்பான இது நடக்குதுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, ஒழுங்காக செக் பண்ணுறதுக்கு விட அது மட்டும் கிடையாது, யார் யாரெல்லாம் ஜோடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை எங்ககிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, 2 பேருமே ஒரு மாதிரி பயந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. சார் இங்கே முக்கால்வாசி ஃபேமிலியாக தான் இருக்காங்க, ஜோடியாக இருக்கிறதே இருங்க நான் பார்த்து சொல்கிறேன், ஒரே ஒரு ஜோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 219வது நம்பர் ரூம் சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழெல்லாம் வந்துட்டு கொடுத்து விடுறாங்க. அதுக்கிடையில் இந்த திக்கை வந்துட்டு மாயாவை பார்த்து ஹவுஸ் கீப்பிங் அக்காவை கூப்பிட்டுவாங்க மேடம், ஏன்னா சாருக்கு போய் ரூம் காட்டணும் இல்லை மேடம் போங்க அப்படின்னு சொல்ல, மாயாவை அதை புரிஞ்சுக்கிட்டு குடுக்குடுன்னு இந்த பக்கம் தனாவை தேடி ஓடுறாங்க. அந்த இதுக்கு போலீஸ் வந்துட்டு அந்த ரூமுக்கு போக இந்த சைடு தனாவை தேடி மாயாவும் சீனும் வந்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு கார்த்தி என்ன தனா தூங்கிட்டியா, இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்ல, கோச் நீங்கள் ஜூஸ்லேயே குறியா இருக்கீங்களா கோச் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு குடிக்க போகிற நேரத்தில் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும். அந்த பக்கமும் போலீஸ் வந்துட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. டக்குன்னு திறந்தா அந்த திக்கம் போலீஸ் போன ரூம் எம்டியாக இருக்குது. அவங்க தான் வேறு ரூமுக்கு வந்துட்டு கொடுத்து விட்டார்ல சீனும். இந்த திக்கம் வந்துட்டு மாயாவும் சீனும் ரூமுக்குள்ளே வர்றாங்க. மாயா வந்துட்டு சத்துன்னு தனத்தை கணத்தில் அறையிறாங்க. நீ இப்படி பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை, வீட்டில் வந்துட்டு எல்லாரும் உன்னை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா பொய் சொல்லிட்டு இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, வீட்டில் இருக்கவங்களை பற்றி நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்ல, இந்த திக்கா வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதில் என்னவா இங்கே பாருங்க கோச் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க, நான் உங்கள் மேலே செம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு ஊற்றிட்டு ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா, போலீஸ் ரைடு வந்திருக்கு, இங்கே யார் யாரெல்லாம் ஜோடியாக இருக்காங்கன்னு பத்து பிடிச்சிட்டு போகிறாங்க, நீங்கள் மட்டும் போலீஸில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்ம குடும்பத்தோட மான மரியாதையே போயிடும், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க 2 பேரையும். அந்த திக்கம் போலீஸ் வந்துட்டு எம்டி ரூமுக்குள்ளே போனாங்களா, என்ன சார் ரூமே எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, போய் பாத்ரூமை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே இல்லை, ஒருவேளை எஸ்கேப் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, அவன் வந்துட்டு நம்மளை நல்லா ஏமாற்றிட்டான், ஒருவேளை எம்டியாக இருக்கிற ரூமை கொடுத்துட்டான் போல, அவங்க 2 பேரும் ரிசப்ஷனிஸ்ட் மாதிரியே தெரியவே இல்லையே, சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சார் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு நியூஸ் வேணுமா வேணாமா ஒழுங்காக பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த திக்க மாயா சீனு எல்லாருமே ஒழுங்காக இந்த இடத்த விட்டு பேக் பண்ணுங்க, நம்ம உடனே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு திடீர்னு ஓடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. கீழே வந்து ரிசப்ஷனில் ஒருத்த குடிகாரர் இருந்தாலும் அவனை வந்துட்டு போதத்திலேயே எழுந்திரிச்சு அடின்னு அழுப்பி இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா அவன் இந்த 109 நம்பர் ரூமை சொல்லிடுறான். அந்த ரூமுக்கு இவங்க எல்லாரும் போனால் ரூமில் வந்துட்டு யாருமே இல்லை. சார் இங்கே யாருமே இல்லை, அவங்க எங்கேயாவது இப்போ தான் ஓடி போயிருப்பாங்க, போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு பிடிக்கிறதுக்கு போலீஸ்லாம் சுற்றி துரத்திட்டு இருக்காங்க. இந்த திக்க மாயா சீனு தனோ கார்த்தி எல்லாருமே குடுக்குடுன்னு ஓடி வந்து கீழே பார்த்தா கீழே வந்துட்டு போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியலையே, இவங்க கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கா. அந்த திக்க வந்துட்டு போலீஸ் சொல்கிறாங்க இங்கனுக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பாங்க, அவங்கள எனக்கு விட்டுறவே கூடாது, என் கண்ணு எதிர தப்பு நடக்கும்போது விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு கீழே ரிசப்ஷனிஸ்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. சார் நானா எந்த தப்புமே பண்ணல சார், இங்கே 2 பேர் வந்துட்டு ஜோடியாக அலையிறாங்க, அவங்க ஆவிதான் உங்ககிட்ட பேசியிருக்கு, இங்கே ரிசப்ஷனிஸ்ட்டு எல்லாமே நான் தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாடிட்டு இருக்க. ஏய் சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு போலீஸ் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த திக்கம் மாயாவும் சீனும் இந்த திக்கம் போக முடியாது, நம்ம எங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்த திசையில் மேலேயே வந்துட்டு ஓடுறாங்க. தனம் ரொம்ப பயந்துடுறாங்க. இவங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல.
அந்தத்திக்கும் போலீஸ் மறுபடி வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில் ஷாக் ஆகி போய் போலீஸே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க, போலீஸ் வந்துட்டு எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.